தம்பி நீ பயப்படாத, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். அப்படின்னா அது எப்படி புரிய வைக்கணும்? நீ பயந்தாலும் உனக்கு அற்புதம் செய்வார். அப்படி புரிய வச்சாதானே அவனுக்கு பயமே போகும். முந்தின அதிகாரத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேலில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆகவே ஏழைக்கு இறங்குங்கள், தரித்திரருக்கு கொடுங்கள். தரித்திரருக்கு கொடுக்காட்டி நீங்க சபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். என் இடது கை பக்கம் நிற்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். நான் பசியாயிருந்தேன், எனக்கு கொடுக்கல, தாகமாயிருந்தேன், செய்யவில்லை என்று நான் சொல்லுவேன். அப்போது நீங்கள் சொல்லுவீர்கள், எப்பொழுது ஆண்டவரே நீர் பசியாயிருந்தீர் கேட்பீங்க. அவனை சொல்லுவேன், இந்த ஏழைகளுக்கு எது செய்யல எனக்கே செய்யலடா அப்படின்னு சொல்லுவார். முந்தின அதிகாரத்தில் பேசுறாரு. அடுத்த அதிகாரத்தில் ஒரு அம்மா கொண்டு ஒரு வருஷத்துக்கு அவங்க சேர்த்து வச்ச சம்பளத்தில் வாங்கின ஒரு பெரிய பரிமள தைலத்தை உடைச்சு காலில் ஊத்துறாங்க. உடனே யூதா சொல்றான், போன தடவை நீங்க இப்படி பேசுனீங்கல்ல, ஏழைக்கு இறங்கணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு அசோகன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். அதனால இதை வித்து தரித்திரருக்கு கொடுக்கலாம்ல. அவர் சொல்றாரு, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இப்ப இந்த 11 சீசனும் முந்தின சாப்டரையும் வாங்கிக்கிட்டான், அடுத்த சாப்டரையும் வாங்கிக்கிட்டான். அதனால முழு படமும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. தரித்திரருக்கு கொடுத்தா அது கடவுளுக்கு கொடுத்த மாதிரி தான். ஆனாலும் தரித்திரருக்கு கொடுக்கறது வேற, கடவுளுக்கு ஊழியத்தை கொடுக்கறது வேற. அப்படி முழு சத்தியத்தை கத்துக்கிட்டான். அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீ பயந்தால் நடக்கும்ன்றதே உன் பயத்தை பயந்தாலுமே உனக்கு அற்புதம் நடக்கும் நான் சொன்னேன்னா அது எங்க கொண்டு போய் நிப்பாட்டுது? உங்களை பயமே இல்லாத ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுது. நீ பயப்படாத தம்பி, நீ பயப்படாத, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். அப்படின்னா அது எப்படி புரிய வைக்கணும்? நீ பயந்தாலும் உனக்கு அற்புதம் செய்வார். அப்படி புரிய வச்சாதானே அவனுக்கு பயமே போகும். நீங்க என்ன சொல்றீங்க? பயப்படாதே, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். பயப்பட மட்டும் செஞ்சிடாத, காலி பண்ணிடுவார் அப்படின்னா அவனை பயம் ஆக்கியிருக்கீங்க. அதனாலதான் புரிகிற பிரசங்கத்தை விட்டுட்டு புரியாவிட்டாலும் உங்களை விடுதலை ஆக்குற பிரசங்களை அங்கீகரியுங்கள். உங்களுக்கு சத்தியம் என்பது புரிய ஆரம்பிக்கும்.